இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நான் எப்படி ஒரு அப்ளிகேஷனில் ஒரு ஓடிபி பைபாஸ் பண்ணல எப்படி ஃபைன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் வேர்ல்ட் பிஓசி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய ரியல் வேர்ல்ட் பிஓசி அண்ட் லேப்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் வந்து போட்டிருப்போம். ஸோ ஃப்ரீயாக இருக்க டைமில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஓடிபி எப்படி பைபாஸ் பண்ணுறது வியா ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தயவு செய்து வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா நான் இதில் ஓடிபி வந்து ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன் யூஸ் பண்ணி தான் வந்து பைபாஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே இந்த கான்செப்ட் தெரியும் அப்படின்னா வந்து நீங்கள் மறுபடியும் வந்து இதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் என்னுடைய சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரெஸ்பான்ஸ் இருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியும் அப்படின்னா வந்து இப்பயே ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் பண்ண போயிருங்க. ஓகே, நம்ம சைட்டாக வந்து பிஓசி பார்க்க போயிடலாம். ஸோ எல்லா அப்ளிகேஷன் எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி இதுவும் வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ளிகேஷன் தான். அதே மாதிரி பக்கை ரிப்போர்ட் பண்ணி பேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணது. ஸோ இப்போ தான் வந்து ரீசெண்டாக பேட்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் ரன் பண்ணுற வீடியோவை அப்போ தான் வந்து தெளிவாக தெரியும். சரி, இது என்னன்னா வந்து ஒரு சம் ரேண்டமான ஒரு WL அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் சைட்டு. ஸோ இது வந்து ஒரு சைன் அப் பேஜ் இருக்குது. சைன் அப் பேஜில் எப்பயும் போல் கேட்குற மாதிரி நார்மல் டீட்டெயில்ஸ் தான். அப்ளிகேஷன் நேம், இமெயில், மொபைலு, பில்லிங் நம்பர், அதாவது ஒரு ரேண்டமான டீட்டெயில்ஸ். ஸோ இந்த மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க தெரியுமா, அந்த மொபைல் நம்பரில் தான் இடத்துல தான் வந்து அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து ரெஸ்பாண்ட் மேனிபுலேட் பண்ண போகிறோம். நான் ஜஸ்ட் எல்லாத்தையும் ஃபில் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. கேப்சா பாஸ்வேர்ட்லாம் போட்டிருக்கேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு பாருங்கள். ப்ரொஃபஸர் அட் 1 2 3 4 சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஓகே, டவுன் சேவ் கொடுத்தேன். ஸோ இப்போ பாருங்கள், மொபைலுக்கு வந்து 6 டிஜிட் ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், மொபைல் நம்பர் அந்த ஓடிபிலாம் பார்க்கல, ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக 1 2 3 4 5 6 போட்டுக்கிறேன். போட்டு என்னோடய போப் சூட்டில் போய்ட்டு இன்டர்செப்ட் ஆன் பண்ணி இந்த ஓடிபி வெரிஃபை பண்ணுற ரிக்வஸ்ட் வந்து கேப்சர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ரிக்வஸ்ட்டு. இங்கே பாருங்கள், எல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, ரிஜிஸ்டர் ஐடி இருக்குது. அதே மாதிரி நம்ம கொடுத்த ஓடிபியும் இங்கே வந்து இருக்குது. இந்த ரிக்வஸ்ட்டுக்கு, இந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டுக்கு நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் வந்து செக் பண்ணணும். ஸோ அதுக்காக ரைட் கிளிக் பண்ணி டூ இன்டர்செப்ட் கொடுத்தா அந்த ஆப்ஷன் வந்து கிடைக்கும். டூ இன்டர்செப்ட் கொடுத்துட்டு ரெஸ்பான்ஸ் வித் திஸ் ரிக்வஸ்ட் மறுபடியும் ஃபார்வர்ட் பண்ணால் இங்கே வரங்க ரெஸ்பான்ஸ் வருதா. ஸோ இந்த ரெஸ்பான்ஸை பாருங்கள், எந்த ஒரு இந்த ரெஸ்பான்ஸில் எங்கேயுமே ஒரு ரேண்டமான ஒரு ஸ்ட்ரிங்கே கிடையாது. ஸோ யூஸ்வலாக என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இங்கே ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் வரும் தெரியுமா, அதாவது இந்த பர்டிகுலர் பேஜில் ஒரு சம் கைண்ட் ஆஃப் ரேண்டம் ஸ்ட்ரிங் இருக்கணும். ரேண்டம் அன்கெஸபிள் ஸ்ட்ரிங், அதுவுமே வந்து நம்ம அக்கௌண்ட்டோட அசோசியேட்டாக இருக்கணும். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து நம்ம ஃபோன் நம்பர் ஆர்எல்ஸ் நம்ம அக்கௌண்ட்டோட அசோசியேட் ஆகிருக்கிற ஒரு ரேண்டமான ஒரு குக்கியோ, ஒரு ரேண்டமான ஒரு கீயோ, ரேண்டமான ஒரு டோக்கனோ அந்த மாதிரி வந்து இந்த ரெஸ்பான்ஸில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து அந்த இடத்துல ஓடிபி பைபாஸ் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த ஒட்டுமொத்த ரெஸ்பான்ஸும் ஸ்டாட்டிக்காக இருக்குது, ஸோ எல்லாத்தையும் நம்ம கெஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னா வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளால் வந்து ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஏதாச்சும் வந்து இம்பேக்ட் வந்து கொண்டு போக முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், எந்த ஒரு ரேண்டமைஸ்டாக ஸ்ட்ரிங்கோ சம்திங் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு ஸ்டாட்டிக்கான டெக்ஸ்ட்டு. ஸோ இதில் என்ன ரேண்டமாக இருந்துட்டு போகுது, நான் ஜஸ்ட் மறுபடியும் பியூ சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஓடிபி மிஸ்பேட்ச் அப்படிங்கிறத தூக்கிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பாருங்களேன், சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட போகிறேன். சக்ஸஸ்ன்னு போட்டாச்சு. மறுபடியும் அந்த ரிக்வஸ்ட் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் உங்களோட ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு சொல்ல போகிறேன். ஃபார்வர்ட் பண்ணிட்டு இன்டர்செப்ட் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணி ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், கொஞ்சம் லோட் ஆகும், டைம் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், சைன் அப் சக்ஸஸ்ஃபுல், ப்ளீஸ் லாகின் டு கண்டினியூ. அதாவது நம்ம ரெஸ்பான்ஸ் மேனிபுலேட் பண்ணுறது அதை வந்து கரெக்டாக எடுத்துக்குது. அதாவது நம்ம வேறு என்ன ஏதாச்சும் நம்பர் போட்டுக்கிட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் மேனிபுலேட் வந்து பண்ணி இந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து நார்மலாக லாகின் பண்ணி தான் காட்டியிருப்பேன். ஸோ எதுக்குன்னா வந்து இந்த பக் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு பிஓசி எடிட் பண்ணுவாங்க தெரியுமா, இன்சிடென்ட் டீம், அவங்களுக்கு வந்து ஒழுங்காக தெரியறதுக்காக அதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட் தான் வந்து ஜஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷன் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது தெரியுமா, ஓடிபி வெரிஃபை பண்ணுற ரிக்வஸ்டோட ரெஸ்பான்ஸ், அந்த ரிக்வஸ்ட் மட்டும் அந்த ரெஸ்பான்ஸ் மட்டும் ஸ்டாட்டிக்கான டெக்ஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ரெஸ்பான்ஸ் வந்து மேனிபுலேட் பண்ணலாம். ஒருவேளை ஏதாச்சும் அன்கெஸபிள் குக்கியோ டோக்கனோ சம் கைண்ட் ஆஃப் யூஐடியோ இல்லை யூசர் ஐடியோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் என்னோட சேனலில் வந்து நிறைய இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அப்ளிகேஷன் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெவலப்பிங் மெத்தட். ஸோ அதை பொறுத்து வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து மாறும். ஸோ அந்த கரெக்டான ரெஸ்பான்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு பெரிய மேட்டர் கிடையாது. ஒரு தடவை கரெக்டான ஓடிபி கொடுத்தாலே ஒரு தடவை வந்து அந்த கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தப்பான ஓடிபி கொடுத்து அந்த கரெக்டான ரெஸ்பான்ஸை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிம்பிளஸ்ட் கான்செப்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷன். ஸோ இது வந்து
நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த பக்கை ட்ரை பண்ணலாம் ஈஸியாக. ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷன், ரேட் லிமிட்டிங்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிஓசி வீடியோ வந்து அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ புரிஞ்சுதான்னு சொல்லி கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ்க்கு வந்து கேளுங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் அவ்வளோ வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ நான் டீச்சிங் புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. பாய் பாய் பாய்.